பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து 3 மணிக்கே எல்லாருமே வந்து எந்திரிச்சாச்சு. எல்லாருமே எந்திச்சு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா 5 மணிக்கு பானை கண்டிப்பாக வச்சாகணும் அப்படின்னு சொன்னதுனால 3 மணிக்கே எல்லாருமே எந்திச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலி என்னோடய பாட்டி தாத்தா கிட்ட வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து வயசானவங்க, நம்மளால் முடியாது, இதெல்லாம் ஏன் பண்ணணும், இந்த டைமை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காமல், அவங்களுக்கு முடியலைன்னா கூட சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டாக சில விஷயங்களை வந்து அந்த வீட்டுக்குன்னு ஒரு சில டிசிப்ளின் இருக்குது. அதை வந்து அவங்க இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நமக்கும் அது வந்து தோணும், நம்மளும் நம்ம வீட்டை வந்து இந்த மாதிரி தான் வச்சுக்கணும், நம்மளையும் சில டிசிப்ளினான விஷயங்களை வந்து நம்மளும் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட. ஆக்சுவலி நாங்கள் வந்து தலை பொங்கல் தான் வந்து இங்கே கொண்டாடியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காரணத்தால் ஏதாவது ஒரு காரணம் வந்துடும். அது அப்போ தான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு ரீசனால் போக முடியல. பட் இந்த டைம் ஊருக்கு போய் நம்ம வந்து பொங்கல் கொண்டாட போகிறோங்கிறதே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து ஒரே இந்த ஸ்டவ்லையே வச்சு பொங்கல் வைக்கிறது, அது பொங்கல் மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகாது. பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்னோடய பையனும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அவனுக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாகவும் சூப்பராக அவன் வந்து என்ஜாய் பண்ணான். இந்த மாதிரிலாம் வெளியில் வச்சு தான் பண்ணுவாங்களா, ஏன் வெளியில் வச்சு பண்ணுறீங்க, ஏன் விறகடுப்பில் வைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டு அவனும் தெரிஞ்சுக்கிட்டான் நிறைய விஷயங்கள். பொங்கல் வந்து சூப்பராக பொங்குச்சு. ஆக்சுவலாக கிழக்கு பக்கமாக பொங்குறது வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப நல்லது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பக்கமாக தான் பொங்குனது. ரொம்ப ஜாலியாக எல்லாருமே வந்து குலவெல்லாம் விட்டு சூப்பராக வந்து பொங்கி முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கிட்ட எடுத்து வச்சு பூஜை பண்ணி, நாங்கள் பூஜை பண்ணும்போது 6 மணிக்கெலாம் வந்து நல்ல வெளிச்சம் கூட வரல. அந்த டைம்லேயே வந்து பூஜைலாம் முடிஞ்சு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போய் காக்காக்கெலாம் வச்சுட்டு வந்து, அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண மாட்டோம். அந்த பொங்கல் சாப்பாடு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்றதே வந்து காலையில் அதுதான். அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணிடணும். பொங்கல் அப்படின்னாலே இந்த பொங்கல் குழம்பு தான் ஸ்பெஷல்.